இன்னொரு விஷயம், ஒரு சில சமயம் நாங்க இங்க கட்டாய சூழ்நிலையால எதிர்பார்க்காத இடத்துக்கு போக வேண்டியதாயிடும். சில சமயம் வாழ்க்கை நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும்னா அங்க நம்ம இருக்கிறது தவிர வேற வழியே இல்லை. வெல்கம் மேம், ப்ளீஸ் கம். தேங்க் யூ சார் அங்க வெயிட் பண்றாரு. அப்படின்னா ரவி ரித்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ரித்திகா ரவியோட குழந்தைக்கு தாயாக போறா. So, ரித்திகா, you comfortable? இத பாரு, இந்த மாதிரி ஓவரா பண்ணா கண்டிப்பா நான் அன்கம்ஃபர்டபிளா தான் இருப்பேன். சரி சொல்லு. இந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? வெரி நைஸ். ஐம் ஷூர் இங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கும். சொல்லு, என்ன சாப்பிடுற? எதா இருந்தாலும் ஓகே. வெல், ஐ நோ உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு விஷயம் இந்த மெனு கார்டுல இல்ல. அப்படியா? இந்த மெனுல இல்லாத அளவுக்கு அப்படி என்ன எனக்கு பிடிக்கும்? இதான் பிடிக்கும். உனக்கு என் கூட சேர்ந்து சாப்பிட பிடிக்கும்ல, அது இந்த மெனு கார்டுல போடவே இல்லையே. ப்ளீஸ், அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. சரி, நாம ஒண்ணு பண்ணலாமா? நாம ஒரே பிளேட்ல சாப்பிட்டா என்ன? சோ தட் நம்ம வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், பில்லும் கம்மியா தான் வரும். I was just kidding. என்ன ஆச்சு? எதை நினைச்சு சிரிக்கிற? ஆக்சுவலி ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவனுக்கு நிம்மதி எப்ப கிடைக்கும்னா மனசுக்கு பிடிச்ச அர்த்தமுள்ள பழைய பாட்டு கேட்கும் போது வரும்னு சொன்னாங்க. அதுலயும் அவங்க பாட்டோட சாய்ஸை வச்சு அவங்க லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருமா? அப்படின்னா எனக்கு லைஃப் டைம் ஃபேவரட் சாங்ஸ்ல MSV சாங்ஸ் தான். ஆனா இப்ப உனக்காக நான் ஒரு ஸ்பெஷல் சாங் பாடணும்னு தோணுது. என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க? ஆண்டி, ஐ திங்க் நாம இப்ப கிளம்புறது நல்லது. நீ போ, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. என்னாச்சு ரவி, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? பகிர்ந்துக்கும் போதுதான் சந்தோஷம் ரெட்டிப்பாகும். ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ நோ நாம எல்லாரும் நமக்கு நெருங்கின சொந்தத்தோட இல்ல ரொம்ப நெருக்கமானவங்க கூட தான் வெளியே வரோம். அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஒருத்தர் மனசுல உள்ள சந்தோஷத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நம்ம பகிர்ந்துக்கிறோம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை எனக்கு எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதை வெளிப்படுத்துற வகையில இன்னைக்கு உங்க எல்லாரோட டின்னரும் என்னோட ட்ரீட். ப்ளீஸ் என்ஜாய் யுவர் ஈவினிங். நேத்து நான் என் மனைவி கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாட முடியல.
சோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த நைட் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். சோ உங்க மெனுல இருக்கிற எல்லா ஸ்பெஷல் டிஷஸும் இந்த டேபிளுக்கு வரணும். ஐ வாண்ட் எவ்ரிதிங் ஸ்பெஷல் டுநைட். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ஷியாம். ஆர்வி மாதிரி நல்ல மனசு உள்ள மனுஷங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாங்க உங்கள மாதிரி இருக்கிறவங்க கிட்ட உதவி வாங்க அவசியமே இருக்காது. அப்புறம் இந்த ஈவினிங்க ஒரு மெமரபிளா மாத்துறதுக்காக நம்ம எல்லாரும் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடலை உங்களுக்காக நான் பாட போறேன். அதுவும் முக்கியமா என் ஒய்ஃப் முகத்துல ஸ்மைல் பார்க்கணுங்கிறது இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. நீ மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீரவு நான் விண்மீன் நீருக்கும் வரைதான் நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ அலை நான் கரை என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீ உடல் நான் நிழல் நீ விட வேண்டாம் நான் விடுவேன். நீ கிளை நான் இலை உன்னை ஒட்டும் வரைக்கும் தான் உயிர் தெரிப்பேன். நீ விழி நான் இமை உன்னை சேரும் வரைக்கும் நான் துடித்திருப்பேன். நீ சுவாசம் நான் தேகம் நான் உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ வானம் நான் நீலம் உன்னில் நானாய் கலந்திருப்பேன். நீ எண்ணம் நான் வார்த்தை நீ சொல்லும் பொழுதே வெளிப்படுவேன். நீ வெயில் நான் குயில் உன் வருகை பார்த்துதான் நான் இசைப்பேன். நீ உடை நான் இலை உன்னை உறங்கும் பொழுதும் நான் உடுத்திருப்பேன். நீ பகல் நான் ஒளி என்றும் உன்னை மட்டும் சார்ந்தே நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நீ மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன். நீரவு நான் விண்மீன் நீ இருக்கும் வரைதான் நான் இருப்பேன். நீ காற்று நான் மரம் என்ன நந்திதா, நந்திதா இங்க பாரு, ப்ளீஸ் கதவு தரமா. தைரியத்தை எழுந்துடக்கூடாது நந்திதா. யாரோ ஒரு ஆள் உன்னை இப்படி நினைச்சிட்டாங்கிறதுக்காக நீ அப்படி ஆயிட மாட்டேல்ல. இங்க பாரு, நீ முதல்ல கதவு தர. ப்ளீஸ் வெளியில வா நந்திதா. இவ ஏன் பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறா? நான் இப்போ என்ன பண்றது?
சேகர் நீ எங்க இருக்க? இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நந்திதாவை கூட்டிக்கிட்டு நான் இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்தேன். அந்த ஆளு அவளோட பாஸ்ட வச்சு மோசமா பேசிட்டாரு. இவ அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட அவ வாஷ்ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டா. இப்போ அவ கதவையும் திறக்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க ஒரு ஆள் வந்திருந்தாரு. இவ அவரோட பாட்டை கேட்டுட்டு ரொம்ப எமோஷன் ஆயிட்டா. என்ன நீ வரதுக்கு நேரம் ஆகுமா? அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். இங்க யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேக்குறேன், சரியா? நீ சீக்கிரமா வந்துடுறா ப்ளீஸ். சரி சரி. ஓ காட், இவ்ளோ பொருளா? இவனை ரெடி பண்ண இவ்ளோ பொருளை யூஸ் பண்ணணுமா? என் மேக்கப் ஐட்டம் கூட இவ்ளோ இருக்காது. பாதி நாள் இவனை பாத்துக்கிறதுக்கும் மீதி நாள் இவனோட பொருள் எல்லாம் அடிக்க வைக்கிறதுக்குமே சரியா இருக்கு. என் கால இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே ஒரே பிரச்சனை தான். இவங்களாம் இந்த குழந்தையை எப்படிதான் சமாளிக்கிறாங்கன்னே தெரியல. இந்த குழந்தை வந்த நாள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் இப்போதைக்கு குழந்தையே வேணாம்னு நினைச்சேன். எப்ப எனக்கு தெரிய வந்ததோ அப்பவே இத கொண்டு இருக்கணும். ஆனா இப்ப என் லைஃப் இப்படி ஸ்பாயில் ஆகுறத நான் விட மாட்டேன். இந்த ஒரு குழந்தைக்காக நான் எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்றது. இப்ப நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். I have to do something. இந்த குழந்தை எனக்கு வேணவே வேணாம். நாள் பூரா அழுதுகிட்டே இருக்கு. என் உயிரை எடுத்துட்டு இருக்கு. இது அழும்போதெல்லாம் என் தலை வெடிச்சிரும் போல இருக்கு. கடவுளே. போன் இதுவும் இப்பதான் அடிச்சு தொலைக்கணுமா? ஹலோ, நான் சென்னை சிமெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்க பேரு நிஷா தானே? ஆமாமா, நான் நிஷா தான் பேசுறேன். நீங்க எங்க கம்பெனில ஜாபுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களா மேடம்? அது விஷயமா பேசதான் நான் கால் பண்ணிருக்கேன். ஆமா சொல்லுங்க. பாருங்க, எங்க கம்பெனி உங்களுக்கு இன்டர்நேஷனல் டூரும் ஜாபுக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இதுக்காக நீங்க கண்ட்ரி டு கண்ட்ரி டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். வாவ், தட்ஸ் கிரேட். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். என்ன? ஐம் சோ சாரி, எனக்கு ஒண்ணு கேட்கல. திரும்ப சொல்லுங்க. ஐ சேட் ஜாப் விஷயமா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். வாட்? இது வேற அழுகி நிறுத்தவே மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, ஆமா சொல்லுங்க, இப்ப கேக்குது. குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது மேடம். ஒருவேளை இந்த குழந்தை உங்க குழந்தையா இருந்தா சாரி, உங்களுக்கு இந்த ஜாப் எங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஜாப் சிங்கிள் லேடிக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல இல்ல, அது ஏன் குழந்தை இல்ல. அது ஆக்சுவலி பக்கத்து வீட்டு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? சரி மேடம், அப்ப ஜாப் ஃபார்மாலிட்டிஸ்க்காக நீங்க ஒரு முறை ஆபீஸ்க்கு வர வேண்டியிருக்கும். மத்த விஷயங்கள்லாம் நம்ம நேர்ல Thank you so much. வாவ், இன்டர்நேஷனல் டூர், ஃப்ரீயா டிராவல். வாவ் நிஷா, உனக்கு சூப்பரான லைஃப் காத்துட்டு இருக்கு. ஏய் ஆண்டி, நீங்களா? உங்களோட சேகர் வந்திருக்கானா? அவன் வந்துகிட்டு இருக்கான்பா. அது நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க ஆண்டி. என்னன்னா, என் கூட ஒரு பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நாங்க 2 பேரும் இங்க ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்தோம். அவரு இவளை கொஞ்சம் மோசமா பேசிட்டாரு. இவ அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா. அதுவும் இல்லாம அவளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அதோட அவ யார லவ் பண்ணாலோ அவரையும் இவ தொலைச்சிட்டா. அதனால அவ உன்னோட இந்த பாட்டை கேட்டதும் ரொம்ப எமோஷன் ஆயிட்டா. இப்போ அவ பாத்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டா. நீ போய் அவகிட்ட கொஞ்சம் பேசுப்பா. ஒருவேளை அவ உன் பேச்ச கேட்கலாம்ல. யா ப்ளீஸ் வாங்க பார்க்கலாம். வாப்பா போலாம். ஆர்பி மாமா என்கிட்ட இதை பத்தி அப்பவே சொல்லிட்டாங்க. ஐ எம் ஆன் தி வே, பட் ரீச் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு ப்ளீஸ். அவ ரொம்ப எமோஷனல் டைப். ஏதாவது தப்பா பண்ணிக்க போறா. சரி சேகர், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதே என்கிட்ட கேக்குற. நீ தானே அவளை பாட்டு பாடி ஆட வச்ச. இப்ப நீயே ட்ரை பண்ணு. சரி, நானே பாத்துக்கிறேன் விட. ஓகே. பொண்ணு பேர் என்ன? அது வந்து ஐ மீன் அவளோட பேர் நந்திதா. ஓ அப்படியா? நந்திதா, நான் கூப்பிடுறது கேக்குதா? உங்களுக்கு ஆஃபர் வேணுமா? பியூர் ஹனி வேணுமா?
ஐஃப்ளோ ஹனி நம்ம ஆஃபர் பியூர் ஹனி மட்டுமே. ஐஃப்ளோ சாய்ஸ் ஆஃப் a healthy family. நீங்க யாரையோ மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. என்னால உணர முடியுது. நீங்க யாரையோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவர் உங்க கூட இல்லைன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க வாழ்க்கை பூரா கூடவே இருப்பேன்னு அவர் வாக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி சொன்னவர் உங்க கூட இல்லைன்னா அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். வாழ்க்கையை அர்த்தம் இல்லாததா மாறிடும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமான்னு தோணும். சந்தோஷத்தை பகிர்ந்துக்கு ஒருத்தர் இல்லாம போனா முகத்துல சிரிப்பு கூட பொய்யாதான் இருக்கும். கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா அதை நினைச்சு இன்னும் அழுக ஜாஸ்தியா தான் வரும். அவங்களோட வாழும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நிறைவா வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்க இல்லைன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நரகம் தான். இதெல்லாம் தாண்டி நாம வாழ்ந்தாகணும். ஏன்னா எந்த ஒரு உறவும் நிச்சயமா வாழ்க்கையை விட பெருசு. நான் சொல்ற விஷயம் தான் வாழ்க்கையோட நிஜம். நம்மளை விட்டு போனவங்க நிச்சயமா திரும்பி வருவாங்க. நீங்க பாருங்க மேடம், வாழ்க்கையில எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். நீங்க தொலைச்ச காதல் நிச்சயமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதோட பேரும் தோற்றமும் வேணா மாறி போலாம். ஆனா உணர்வுல எந்த மாற்றமும் இருக்காது. அவங்களோட சேர்ந்து நீங்க வாழற வாய்ப்பு அமையும். அவங்களோட நீங்க சேர்ந்து மனசு விட்டு சிரிப்பீங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் மேடம். அப்ப உங்க காதல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அனிதா மேடம், நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன மாதிரி நீங்களும் காத்துட்டு இருங்க. நம்பிக்கையோட இருங்கன்னு சொல்றேன். உங்க காதல் உங்களுக்கு நிச்சயமா திரும்ப கிடைக்கும். மேடம் ப்ளீஸ். நீங்க பாருங்க மேடம், காஞ்சனா ஆண்டி உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே. நீங்க வந்து அவங்க கிட்ட பேசுங்களேன். நந்திதா, இங்க பாரு, நீ முதல்ல கதவை தர. இப்படி எல்லாம் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். ப்ளீஸ் வெளியில வாமா நந்திதா. அட என்னப்பா நீங்க இவ்வளவு ட்ரை பண்ணி உங்களால வெளிய கொண்டு வர முடியலையா? உங்க ரெண்டு பேரோட ப்ராப்ளமே இதுதான். யாராவது கண்ணை கசக்கிட்டு 2 சொட்டு தண்ணி விட்டாலே போதும். இப்ப ஐயாவோட ஐடியாவை பாருங்க. அந்த அழுமூஞ்சி எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் போட்டாலாம் நான் மயங்கர ஆள் ஒண்ணும் கிடையாது. இது அந்த பொண்ணோட பழக்க வழக்கம். காலையில அழுவா, சாயந்தரம் தற்கொலைக்கு ட்ரை பண்ணுவா, பேய் மாதிரி விளாத்துவா. இப்ப இந்த மேடம் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. இப்படி அழுதுட்டா மட்டும் தொலைஞ்சு போன காதல் திரும்ப கிடைச்சிருமா என்ன? மாம், தேங்க்யூ. பாத்தீங்களா, ஐயா கிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் இருக்கு. மேடம் நந்திதா தாஸ், வெளியே வாங்க. உங்களோட ஃபேன்ஸ் உங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வெயிட் பண்றாங்க. சார், மேடம் உங்களை கூப்பிடுறேன். நல்ல வேளை இப்போ சேகரம் வந்துட்டால, அதனால நீ போப்பா. அண்ட் தேங்க்யூ சோ மச் ரவி. ஷாலினி, ஏமா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஷாலினி, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? நீ அந்த ஆளு பேசின பேச்ச தப்பா எடுத்துக்கிட்டியா, இல்ல வேற உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. உனக்கு என்னதான் ஆச்சு? ஆரம்பிச்சிட்டாளா? அவளை கேட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு டிராமா பண்ற அளவுக்கு அப்படி என்னதான் இருக்கு? அந்த ஆள் அப்படி என்னதான் சொல்லிட்டாரு? திருடனவன திருடன் சொல்லுவாங்க, கொலை பண்ணவள கொலைகாரின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல என்ன இருக்கு? எதுக்காக நீ இவ்வளவு பெரிய கலாட்டாவை பண்ண? சேகர், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அட இருங்க மாம், ஒரு ஃப்ளோல பேசும்போது தடுக்காதீங்க. அடிக்கடி அழுவுறது, தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றது, தனியா ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பலகீனத்தை மட்டும் தான் காட்டும். உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ கத்துக்கோ. இப்படி ஒவ்வொரு நாளும் நீ தற்கொலைக்கு ட்ரை பண்றதுக்கு பதிலா ஒரே செத்துட்டா எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும்ல? இங்க பாருமா, நீ ஆக்ட்ரஸ் நந்திதா தாசியை மிஞ்சிட்டு போயிட்ட. நீ எந்த அளவுக்கு நடிச்சிருக்கனா எங்க அம்மாவே பயந்து போயிட்டாங்க. அவங்க பயந்து என்ன வேற கூப்பிட்டுருக்காங்கன்னா பாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு? என்னோட கிளையண்ட் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், எல்லாமே உனக்கு சர்வீஸ் பண்றதுக்காக. ஓ, இப்போ என்ன முழிச்சிட்டு இருக்க?
கிளம்பு, இல்லன்னா என் மாமோட பிபி என் கோபத்தை விட ரொம்ப அதிகமா போயிடும். ஒருவேளை முன்னால என் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, அந்த பில்ல நீ தான் கட்டணும். ஐ ஸ்வேர், ஐ அம் டெல்லிங் யூ. போலாம் வா. வாமா. ரவி எங்க போயிட்ட நீ? ஐ வாஸ் சோ வரிட். அது ஆக்சுவலா பாத்ரூம்ல ஒரு பொண்ணு லாக் ஆயிட்டா. நான் அவளை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வெளியே வந்துட்டாங்களா? இந்நேரத்துக்கு அவ வெளியே வந்திருக்கணும். சரி, நீ எதுவும் சாப்பிடாம இருக்க? சாப்பிடு ப்ளீஸ். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் என் ஸ்கின்னுக்கு என் மெடிமிக்ஸ் அண்ட் மெட் சோப்.